வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு போல்டாக பேசுவீங்க. அதே நேரத்தில் வக்கரமாக இருக்கும்போது செய்கிற வருமானங்களோ ஒரு விஷயங்களோ உடனே முடியாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விஷயங்கள் கொஞ்சம் இடோட மாற்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தாயார் தந்தையினால் ஒரு மன கசப்புகள் மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன் 5லேயே ஆட்சி பெறுதும். குழந்தைகளை நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்திடும். ஏன்னா குழந்தைகளுடைய விஷயங்களும் சின்ன மன கசப்புகள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எமோஷனான சுச்சுவேஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினர் தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆல் இந்த கேம்னு சொல்லிட்டு ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் நினச்சிட்டு விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா என்றைக்குமே எல்லாமே ப்ளஸ்ஸாக அமையவே அமையாது. ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து தான் வாழ்க்கைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 2, 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருந்து வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த வேலைகளில் கொஞ்சம் சுணக்கமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நைட்டு தூங்காமல் உட்காந்து பேனாத்துறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள ஒரு தேவையில்லாத தர்க்கங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும். பிடிவாதங்களை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபக்தி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கை கால் வலிகள் அப்பப்போ போகிறதுக்கான வாய்ப்பு, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி செவ்வாய் பார்த்தா 5ல் இருக்கார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்ப லக்னமாக ராகு தேசம். ராகு உங்களுக்கு ராசியிலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. எதாக இருந்தாலும் ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருமானங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகுதோ வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்பட்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சனி தேசாபத்தியனும் சனி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். பிடிவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக புதன் தேசாபத்தினும் புதன் 5, 8ஆம் அதிபதி 5லேயே இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குறைகளோ சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கும் மற்றபடி எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 7ல் இருந்து கணவன் மனைவியில் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக சுக்கிர தசாபத்தியந்திரங்கள். சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தந்தை தாயாரின ஒரு மனக்கசப்புகள் மன வலி வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில்
பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.